அணு ஆயுதமற்ற உலகம்தான் அமைதியை விரும்புவோரின் முதன்மையான குறிக்கோள். ஆனால் அணு எரிபொருள் இல்லாத சிறிய வகை அணுகுண்டை போன்று சக்தியை வெளிப்படுத்தும் பிரம்மாண்டமான குண்டுகளை இரு வல்லரசுகளுமே வைத்திருக்கின்றன. அவை பற்றிய ஒப்பீட்டை பார்க்கலாம். அமெரிக்கா வெளிப்படையாக தயாரித்ததிலேயே மிக பெரும் ஆற்றலை வெளிப்படுத்தும் மரபுவழி குண்டு MOAB. இதை குண்டுகளின் தாய் என்று அழைக்கிறார்கள். இதற்கு போட்டியாக ரஷ்யா உருவாக்கிய குண்டின் பெயர் குண்டுகளுக்கெல்லாம் தந்தை. அமெரிக்காவின் பிரம்மாண்டமான குண்டு 8.2 டன் வெடிபொருட்களை கொண்டது. ரஷ்யாவின் குண்டு 7.1 டன் வெடிபொருட்களை எடுத்துச் செல்லக்கூடியது. ஆயினும் வெளிப்படுத்தும் ஆற்றலில் ரஷ்யாவே முந்தி நிற்கிறது. அமெரிக்காவின் குண்டு மூலம் 11 டன் TNT சக்தி வெளிப்படுகிறது என்றால் ரஷ்யாவின் குண்டு மூலம் 44 டன் TNTக்கு நிகரான சக்தி வெளிப்படும். அமெரிக்காவின் குண்டு விழுந்து வெடிப்பு நிகழும் சுற்றளவு சுமார் 150 மீட்டர். ரஷ்யாவின் குண்டு இந்த அளவில் 2 மடங்கு சுற்றளவு வரை வெடிப்பை நிகழ்த்தும். இலக்கை குறிவைத்து அழிப்பதற்காக அமெரிக்காவின் குண்டில் GPS தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது. ரஷ்யா GPSக்கு பதிலாக தனது சொந்த தயாரிப்பான குளோனஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது. அமெரிக்காவின் குண்டை எடுத்துச் சென்று இலக்கில் வீசுவதற்கு C-130 விமானம் பயன்படுத்தப்படுகிறது. ரஷ்யா தனது Tu-160 விமானத்தை குண்டு வீசுவதற்காக பயன்படுத்துகிறது.